இந்த வீடியோவில் நம்ம மந்த்ரா MFS 110 L1 பயோமெட்ரிக் டிவைஸை இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து எல்லோரும் வாங்கிட்டு இருக்கீங்க சரிங்களா. அந்த டிவைஸோட ப்ராசஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து யாருக்கும் தெரியல. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்து இந்த பயோமெட்ரிக் ட்ரைவ் வந்து வெறும் சிம்பிளாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு L1 பயோமெட்ரிக் டிவைஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு டிவைஸும் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. இப்போ வாங்க டிவைஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வரும் பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் டவுன்லோட் லிஸ்ட்டில் போய்டுங்க. இதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகணும். ஒருவேளை இந்த மாதிரி பாக்ஸ் வரல அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா WinRAR அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த WinRAR சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தோட சிஸ்டமில் இருக்கும். ஒரு சில சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WinRAR சாஃப்ட்வேர் வந்து இருக்காது. அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபைல் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இந்த என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா 9444 சரிங்களா. இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு உங்களுக்கு ஒரு 3 ஃபைல் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MFS கண்ட்ரோலோட ட்ரைவை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஆர்டர் வரிசையாக வருவோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண கூட இந்த மாதிரி வரும். இதை வந்து எஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா MFS கண்ட்ரோலோட ஆடி சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் எஸ் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போடலாம் போகும். இதை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு சில வாட்டி சில சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பார்த்தீங்களா, ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டிவைஸை வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணதும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்டாச்னு வரும். டிவைஸ் அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் இஸ் ரெடி டு யூஸ் இப்படி வந்துட்டால் நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ் வரல அப்படின்னா உங்கள் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் மெனுவில் போயிடுங்க. அதில் போய்ட்டு சர்வீஸுங்கிற ஆப்ஷனில் போயிடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே சர்வீஸ் சர்ச் பண்ணுங்கள், அதில் வரும். இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது MA அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மந்த்ரா MFS 110 AVDMனு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்டாச்சு ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ்னு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் சரிங்களா. நீங்கள் வந்து டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு டேரெக்டாக போய் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் 2 சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோம் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கங்க. கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிவிட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலராக வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சைடில் டிசபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எனேபிள் பண்ணக்கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச்னு இருக்கும். ரீலான்ச்சை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AEPS இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகும் இந்த க்ரோம் ப்ரௌசரில் வந்து சரிங்களா. இதை எனேபிள் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டிவைஸ் வந்து கார்னர் ரெடி டு யூஸ்னு வரும். ஆனால் க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும் சரிங்களா. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எரர் கிடச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள்
அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 99% வந்து ஃபஸ்ட் டைம்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஒன் டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு அதே மாதிரி டிவைஸ் வேணுனாலும் எங்ககிட்ட பை பண்ணிக்கலாம்.